அரசியல் தலைவர்கள் என்னைக்குமே கெட்டவங்களாவே இருக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் நல்லவங்களா இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ஜாதி கட்சி தலைவரா இருக்கேன்னா, நான் என் ஜாதிக்காரனுக்கு நான் நல்லா செஞ்சாலுமே, அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நான் நல்லவன் தான் எப்பவுமே. ஃபாதர் ஆஃப் நேஷன்னு சொல்ற காந்தியே சுட்டுக் கொன்ற கோட்சேவையும் நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களே சிலர் வந்து பாராட்டுவாங்க. இதுல சரி தப்பு நான் பேசவே வரல. சில உண்மைகள் அதை எப்பவுமே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பெண்களோட முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுறேன். பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் ரோட்ல இறங்கி கத்தனோம்னா, எனக்கு ஒரு 50 பேர் சப்போர்ட் பண்ண வருவோம். அதே சமயம் ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்களால அப்படின்னு பேசினாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. இங்க அரசியலை பொறுத்தளவு மட்டும் ஒரு கொள்கைன்னு வச்சு அதுக்காக நீங்க போராடினீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்துருவாங்க. அரசியலுங்கிறது சேவை செய்யறதோ மக்களுக்கு நல்லது செய்யறதோ கிடையவே கிடையாது. எப்பவுமே அரசியல்ன்றது அதிகாரத்தை பொறுத்தது மட்டுமே. சேவை செய்யணும்னா யாரும் அரசியலுக்கு வர தேவையே இல்லை. நார்மலா இருக்கிற இடத்துல செய்யற வேலையை செஞ்சா போதும், மக்களுக்கு நல்லது. ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கேன்னா அந்த கவர்மெண்ட் வேலையை கரப்ஷன் இல்லாத ஒழுங்கா பார்த்தீங்கன்னா போதும், அதுவே மக்களுக்கு சேவை செய்யறது. ஒரு ஹோட்டல் நடத்துறதுனா அந்த ஹோட்டல்ல கலப்படம் பண்ணாத நீ மக்களுக்கு உணவு கம்மி ரேட்ல கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே பெரிய சேவை செய்யறது. அதுக்கு அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது.